வணக்கம் உறவுகளே! நீங்க பார்த்துட்ருக்கிறது என்கேடி செஃப். இன்றைய காணொளியில நாங்க பயறு பாயாசத்தின் ரெசிபி பார்க்க போறோம். எங்கட சேனலுக்கு நீங்க முதல் முதலா வர்றீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்றதால, நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க பயறு பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஒரு சட்டி ஒண்ண வச்சுட்டு, பயற கொஞ்சம் வறுத்து கொள்ளுங்க. பயறு வறுக்க போறோம் நாங்க. நான் 1/2 கிலோ பயறு எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமிலேயே வச்சு வறுத்தீங்கன்னா நல்லா. இல்லாட்டி எரிஞ்சிரும். ஓரளவு ஹீட் ஆகி வறுபட்டா காணும். ஃபுல்லா வறுக்க தேவையில்ல. வறுத்தெடுத்தாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கொள்வோம். ஃபுல்லா ப்ரவுன் கலராக வரணுமென்று இல்லை. ஓரளவுக்கு வறுபட்டா காணும். லேசாக ஹீட் ஆகி வறுபட்டா காணும். அடுத்ததா என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். ப்ளம்ஸ் எடுத்திருக்கேன், சர்க்கரை எடுத்திருக்கேன். அடுத்ததா கஜு, கொஞ்சம் ஏலக்காய். இதோட கச்சான் சேர்க்கிறண்டாலும் சேர்க்கலாம். அடுத்ததா பாத்திரத்தை வச்சு நெய் விட்டுக்கொள்வோம். நாங்கள் அதை ப்ளம்ஸையும் கஜுவையும் இதில் லேசாக வறுத்தெடுக்கிறதுக்காக நெய் விட்டுக்கொள்வோம். லேசாக நெய் சூடான உடனே கஜுவையும் ப்ளம்ஸையும் போடுவோம். முதல்ல கஜுவை போட்டுக்கொள்வோம். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுக்கணும். அடுத்ததாக ப்ளம்ஸையும் போடுவோம். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுப்போம். ப்ளம்ஸ் வறுபட்டா கொஞ்சம் ஊதி வரும் பெருசாக. அந்த ஸ்டேஜில் அதை எடுத்துருவோம். ஒரு ப்ரௌன் கலருக்கு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளம்ஸ் எல்லாம் ஊதி பபுள்ஸ் மாதிரி வந்துட்டு, இதையும் எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வைப்போம். அடுத்ததாக வறுத்து வச்ச பயரை போட்டுட்டு சட்டியில் குக்கர் ரெண்டாலும் ஓகே. அது இன்னும் சுலபமாக முடியும் வேலை. பயரை விட ஒரு 2 மடங்கு அளவு தண்ணியை கூட விட்டுட்டு அவிய விடுவோம். அந்த நேரத்தில் நாங்கள் சர்க்கரையை இடித்து இந்த மாதிரி தூளாக்கி கொள்ளலாம். சர்க்கரை ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சமாக தண்ணியும் விட்டு காய்ச்சி கொள்ளணும். ஹீட் பண்ணால் சர்க்கரை கரைஞ்சி பானியை எடுத்து வைக்கணும். நிறைய தண்ணி விடாதீங்க. ஓரளவு தண்ணி விட்டால் காணும். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி கொண்டு வந்து சர்க்கரை கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கரைஞ்சிட்டுது.
இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வைப்போம். அதோட அடுத்ததாக தேங்காய் பூ தேவை எங்களுக்கு. தேங்காய் பால் கொஞ்சம் எடுக்கணும். இப்போ தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். தேங்காய் பால் புழிஞ்செடுப்போம். நல்ல கட்டிப்பாலாக எடுத்தால் நல்ல பாயாசத்துக்கு. மூடி வச்சுனா வேகமாக அவியும் என்று பார்ப்போம். அவிஞ்சு கொண்டிருக்கு, காணாது, இன்னும் அவியணும். குக்கரண்டா வேகமாக அவிஞ்சிடும். 2 விசில் காணும், வடிவாக பயிர் அவிஞ்சிடும். நான் ஒரு பாத்திரம் பண்ணபடியாக கொஞ்சம் நிறைய நிறம் விட வேண்டியதாக இருக்குது. அதுக்கிடையில் தேங்காய் பாலை புழிஞ்செடுப்போம். தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து காய்ச்சி வச்சு சர்க்கரை பானியும் இருக்குது. அவிஞ்சிட்டு தான் பார்ப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் அவிஞ்சா காணும். பார்த்தீங்கன்னா ரைட்டு. இப்போ ஓரளவு அவிஞ்சிட்டுது ஃபுல்லாக. கரண்டியால் மசிச்சு விடுவோம். எல்லாத்தையும் மசிக்க தேவையில்லை. சிலது 1 2 இருந்தால் தான் பாயசம் குடிக்க நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மசிச்சு விடுவோம். இந்த டைமில் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வடிவாக மசிச்சிடுங்க. இதோட எடுத்து வச்சிருக்க சர்க்கரை பானியை சேர்த்துக்கொள்வோம். இதுக்கு சீனி போட தேவையில்லை. இதுவே நல்ல இனிப்பாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொதிக்க விடுவோம். அதுவும் சேர்ந்து அவிஞ்சிட்டுது. அடுத்ததாக தேங்காய் பால் ஆட் பண்ணணும். எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலையும் எடுத்து சேர்த்துக்கொள்வோம். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இனி இறுகி வரும். கொஞ்சம் கிண்டி கொள்ளுங்க, அடி பிடிக்காத மாதிரி. ஆக தண்ணியாக இருக்குது. இந்த இதில் வந்து இறக்கினா குடிக்கல அது பாயாசம். இதோட நாங்கள் வறுத்து வச்சுருக்க ப்ளம்ஸும் கஜுவும் சேர்த்துக்கொள்வோம். இதோட நீங்கள் கச்சானும் தேவைண்டா வறுத்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இடித்து வச்சுருக்க ஏலக்காயை சேர்ப்போம். ஏலக்காய் வந்து இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் போட்டால் ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒருக்கா கொதிக்க விட்டால் சரி.
நாங்கள் பயறு அவிச்சு கொடுத்தாலும் சில நேரம் சின்னாக்கள் சாப்பிட மாட்டாங்க. இப்படி செய்து கொடுத்து பாருங்கள், எல்லாரும் விரும்பி குடிப்பாங்க இந்த பாயாசம். அடுத்ததாக டிஷ்ஷுக்கு மாற்றிடுவோம். இந்த ஒரு கொஞ்சம் ஆற விட்டுட்டு இளஞ்சூட்டோடையே குடித்தா தான் இது நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்க்கவே குடிக்கணும் போல இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சின்னாக்களும் விரும்பி குடிப்பாங்க. இது போன்ற காணொளிகளை நீங்கள் எங்களோட என்கேடி செஃப்ன்ற யூடியூப் தளத்தில் பார்வையிடலாம். மறக்காமல் எங்களோட என்கேடி செஃப்ன்ற யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சமையல் காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.